ரெடியாக இருக்கும். அண்டு ஒரு ப்ராப்பர் டைட் செக்யூர்டு ஸ்பேஸில் தான் நடக்கும். ஸோ அதனால் வந்து தைரியமாக நீங்கள் வந்து பயங்கர ஹாப்பியாக வாங்க, வைப் ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகி கிளம்பி வந்துடுங்க. ஸோ இதுதான் இந்த கான்செப்டை பற்றி நான் ப்ரீஃப் பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த கான்செப்ட் முடிஞ்சோடனே இப்போ தமிழா கான்செப்ட் உங்களுக்கு பழகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இவ்வளோலாம் நம்ம பேசவே வேண்டாம். ஏன்னா மலேசியாவில் நடந்த விஷயங்களுக்கு அப்புறம் இதை தெளிவாக நான் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். ஏன்னா அங்கே வந்து பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆனாங்க. நாங்கள் ஷோவை ஸ்டாப் பண்ணி சில பேரை ரெஸ்ட் எடுக்க வச்சு அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து இப்போ அதுக்காக தான் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோம். பில்டப்லாம் கொடுக்குறேன்னு நினச்சிடாதீங்க. இது உங்களுக்கு ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ விஷயங்களையும் சொல்லிடுறேன். ஸோ வாங்க, நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களோ இல்லையோ, நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க, தெரிக்க விடுறோம், ஃபுல் வைப்பில் இருக்கேன். ஸோ தேங்க்யூ. 20,000 டிக்கெட்ஸ் இது பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து இதில் என்ன இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்னா, இன்னும் பிரான்ஸ் ஜோனோட டிக்கெட்ஸ் வந்து இப்போ தான் இனிதான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து எங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் டிக்கெட்ஸ் அடுத்தடுத்து ஃபேன் பிட்ஸ் வந்து திறந்தோன்னே விற்குது. அண்ட் நான் ஆர்கனைசர்ஸ் கேட்டுக்கிட்டது என்னென்னா, ஃபேன் பிட்ஸுக்கு எனக்காக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா நான் ஆரம்பித்த காலத்திலேருந்து நான் இங்கே இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னுடைய ரசிகர்கள் தான். ஆரம்ப பயணத்திலேருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி விட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபேன் பிட்ஸ் முடிஞ்சவொன்னே தான் நாங்கள் வந்து பிரான்ஸ் செக்ஷன் திறக்கிறோம். ஸோ 15K ப்ளஸ் ஒரு 5K கடைசியில். ஸோ மொத்தமாக 20,000. அண்டு பயங்கர ஓவர் க்ரௌடிங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிந்த அளவுக்கு இப்போ டிக்கெட்டிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இன்சைடரில் தான் டிக்கெட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே முடிந்தவரை ப்ராப்பரான சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவங்களும் பயங்கரமாக என்ஷூர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபிசிக்கல் டிக்கெட்ஸே இல்லை. ஏன்னா வந்து இந்த டூப்ளிகேஷன் இந்த மாதிரி எந்த இஷ்யூ வந்துடக்கூடாது. வர எல்லாரும் செம்ம ஹாப்பியாக வந்துட்டு செம்ம ஹாப்பியாக போகணுங்கிறதுல ரொம்ப நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கேன். அதோட இவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ இதுதான் டோட்டல் செட்டப். ஸோ 20,000 இஸ் த க்ரௌட். அண்ட் எல்லாமே ஈச் ஜோன்ஸ் வழிகள் எல்லாமே தெளிவாக இருக்கும். எல்லா இடத்துலையும் மார்க்கர்ஸ் இருக்கும். ஸோ பிரான்ஸ் தனியாக, கோல்டு தனியாக, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் சில்வர், கோல்டு, அப்புறம் ஃபேன் பிட்ஸ் எல்லாத்துக்குமே மார்க்கர் இருக்கும். ஏ சைட், பி சைட், அண்ட் எவ்ரிதிங் இஸ் பேரிகேடட் எல்லாமே இருக்கும். ஸோ வந்துட்டு ஹோப் யூ ஹாவ் அ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காக தான் வந்து நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி அதான் அதுவும் இருக்கு. என்னன்னா 30,000 பேர் இருக்கலாம். ஒடிசால 30,000 பேர் நிரப்பலாம். பட் 30,000 நிற்பாங்கல்ல ஒரு ஃபேன். அந்த 30,000 இருக்கிற ஃபேனுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ஓவர் க்ரௌடிங் இடம். ஸோ 20,000 கர்டன் ஆஃப் பண்ணுறோம், பேரிகேட் பண்ணுறோம். அது வந்து இப்போ இட் இன்வால்வ்ஸ் எக்ஸ்ட்ரா காஸ்ட், எக்ஸ்ட்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆனாலும் சேஃப்டி மெஷர்ஸ்க்காக பின்னாடி இருக்கிற அந்த எக்ஸிட்டை வந்து கம்ப்ளீட்டாக பேரிகேட் பண்ணி கரெக்டாக க்ரௌடை ஸ்பேஸ் பண்ணி அந்த அளவுக்கு ப்ராப்பர் மெஷர்ஸ் எடுத்திருக்கோம். நாங்கள் ஆர்கனைசர்ஸ் எவ்வளோ செக்யூராக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸை. என்னோட ஃபேன்ஸ் நீங்கள் வருவீங்க, நீங்களும் அந்த விஷயத்தை நீங்களும் உங்களோட சைடில் எப்படி அதை பார்த்துக்கணுமோ அதை நீங்களும் பார்த்துக்கங்க. ஏன்னா வந்து இது இட்ஸ் அ ஜாயிண்ட் எஃபர்ட். ஆர்கனைசர்ஸ் சரி, நானும் சரி, என் ஃபேன்ஸும் சரி, எல்லாரும் சேர்த்து தான் இந்த விஷயத்த சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். முடிந்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே ப்ராப்பராக தான் இந்த டிக்கெட் டூப்ளிகேஷன் இருக்கக்கூடாதுன்னு ப்ராப்பர் ஆன்லைன் டிக்கெட்ஸ் போயிட்டு இருக்கோம். அண்ட் இது மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் தவிர்க்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிருக்கோம். நேற்று இன்ஃபேக்ட்